ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில மாதமான டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது, ஆண்டினுடைய கடைசி மாதம்னு சொல்லக்கூடிய இந்த மாதம் பல்வேறு விதமான முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சிகளால் மிக மிக நிறைய யோகங்களையும் நல்ல ஒரு மங்களகரமான விஷயங்களையும் தான் வந்து செயல்படுத்த இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, மிதுன ராசி நேயர்களுக்கு குறிப்பாக இந்த பதிவில் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் நிறைய விஷயங்களை வந்து பேச போகிறோம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ எங்கேயுமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. நிறைய எளிமையான பரிகாரங்களும் இந்த பதிவில் வந்து சொல்லப்பட இருக்குது. ஸோ அதையும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா அந்த மாதம் நமக்கு சிறப்பாக இருக்கணும், அந்த மாதத்தில் நமக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வமும் இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா நிறைய எதிர்பார்ப்புகளும் இருக்கும். அந்த மாதிரி 12 ராசிகளில் மிகவுமே எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடியவங்க மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இது வரைக்குமே பார்த்திங்கன்னா படாத கஷ்டங்கள்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நிறைய விஷயங்களை பட்டாச்சு, மீண்டு வரத்துக்கான ஒரு நிலையில் வந்து அவங்க இருந்துகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன விஷயங்கள் முதல்ல பார்க்கணும் அப்படின்னா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து எப்படி இயங்குது அப்படின்றது இந்த கிரக அமைப்புகள் மட்டும்தான் வந்து தீர்மானிக்க முடியும். அதே போல் இந்த கிரகங்களை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றொன்றுத்துக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்கும். ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதை வச்சு தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எப்படி அந்த மாதம் இருக்கும் அப்படின்றத நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஸோ வாங்க இப்போ என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்குது இந்த மாதம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டிசம்பர் மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ர பயிற்சியினுடைய காலம் வந்து நிறைவு அடைஞ்சிருச்சு. அதாவது நவம்பர் 28 சனி பகவான் வக்ர நிவர்த்தி வந்து ஆயிட்டார். இதுக்கப்புறமா உங்களுக்கு நிறைய மாற்றங்களை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கார் அப்படின்னு சொல்லணும். இதிலேருந்து கிரகநிலைகள் வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பொதுவாகவே இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக வந்து செயல்படக்கூடியது. இதை வழிகாட்டியாக மட்டும்தான் பார்க்கணும். மக்களுக்கு வாழ்க்கை பாடங்களை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான கலை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கிரகங்களுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சில சமயங்களில் நமக்கு நன்மைகளை கொடுக்கும், அதே ஒரு சில சமயங்களில் தீமைகளாகவும் இருக்கும். இதெல்லாம் எப்படி மாறுது அப்படின்னா அவங்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப மட்டும்தான் வந்து அமையுது. அப்படிப்பட்ட இந்த ஒரு வேளையில் உங்களுடைய மனம் பார்த்திங்கன்னா நன்மை அடைஞ்சிருச்சு அப்படின்னா சந்தோஷமாக வந்து ஏற்றுக்குது. அதே தீமை நடந்துருச்சு அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்க முடியாமல் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஸோ இந்த நிலைகள் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஜோதிடத்தை பார்க்குறதுக்கு ஒரு சிலருக்கு ஆர்வம் இருந்தாலுமே கூட வேறு ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயத்திலே வந்து பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எது சொன்னாலுமே அது உங்களுடைய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப மட்டும்தான் வந்து சொல்கிறாங்க. கர்ம வினைகளுக்கு ஏற்ப நடக்கக்கூடியதை மட்டும்தான் சொல்லுவாங்க. அதனால் நம்பிக்கையோடு வந்து பாருங்கள். அதுக்கான எளிமையான பரிகாரங்கள் நிறையவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜோதிடத்தை ரொம்ப முக்கியத்துவம் எடுத்து பார்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ராசி மண்டலத்தில் 12 ராசிகளில் 3ஆவதாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு ஆண்டினுடைய கடைசி ஆங்கில மாதம்னு சொல்லக்கூடிய டிசம்பர் மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய படைப்பாற்றல் பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. ஸோ படைப்பாற்றல் திறமை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது புதிய புதிய யோசனைகள் வரும். அந்த யோசனைகளை எல்லாம் நீங்கள் வந்து செயல்படுத்துவீங்க. ஸோ சொல்லப்போனால் ஒரு சில திட்டங்கள் உங்களுடைய மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம், இப்படி செஞ்சால் நமக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா கட்டாயமாக உங்களை ஒரு தொழில் முனைவோராக வந்து மாற்றி கொடுக்குங்க. ஸோ தொழில் செய்துட்ருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதே எந்த விதமான விஷயங்களும் செய்யாதவங்களுக்கு இந்த தொழில் செய்து தான் பார்க்கலாமே, இந்த தொழிலை செஞ்சால் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மைகள் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து தோண ஆரம்பிக்கும். செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து அதிகரித்து கொடுக்கும்.
வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து தான் ஆகணும். எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுனால வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அப்படின்றது ஏற்படவே ஏற்படாது. ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வைத்து எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை முன்னுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றத நீங்கள் தான் சிந்திக்கணும். ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான படைப்பாற்றலை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. இது ஒன்றே ஒன்று போதுங்க, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக மாற்றி அமைத்துக்க முடியும். அதே போல தான் மிதுன ராசிக்காரங்க பணியிடத்துலலாம் உங்க கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு ஆதரவெல்லாம் இப்போ பெறுவீங்க. இது வரைக்கும் கூட கிடைச்சிருக்காது. அவங்களால உங்களுக்கு எந்த விதமான யூஸும் இருந்திருக்காது. ஆனால் இப்போது அப்படிலாம் கிடையாது. ஸோ ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. பணியிடத்தில் அவங்க கூட வேலை செய்யக்கூடியவங்க நல்ல ஒரு ஆதரவு கொடுப்பாங்க. இருந்தாலுமே கூட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அவங்க செஞ்சாலுமே நிதி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா எல்லா வகையிலையும் நல்லது செஞ்சுட்டு இந்த விஷயத்தில் உங்களை ஏமாத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அதனால் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருங்க. ஒரு சில மிதுன ராசி நேயர்களுக்கு திடீர்னு ஏதாவது செலவுகள் இருக்கும். இந்த செலவுகள் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதிகப்படியான வகையில் உங்களுக்கு செலவாகும். சோர்வு, மன அழுத்தம், தூக்கமின்மை இது போன்ற ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளையும் மிதுன ராசினியர்கள் இந்த டைமில் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுடைய மனசுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகளை தொடர்ந்து செய்யும் பொழுது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும், தூக்கம் இல்லாத பிரச்சனைகள் வந்துடும், அடிக்கடி டயர்டாவீங்க, நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுக்காத போது. அதே போல் ஓய்வு இல்லாமல் உழைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னாலுமே ஆட்டோமேட்டிக்காக உடல் சோர்வடைஞ்சிடும். இந்த மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ பார்த்து கவனமாக இருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஓய்வு எடுத்துக்கோங்க. உங்களுடைய மனசுக்கு அமைதி வேணும் அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யுங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பாடல் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு யார்கிட்டையாவது மனசுக்கு பிடிச்சவங்களோட பேசும்பொழுது அதனுடைய கஷ்டங்கள் பாரங்கள்லாம் குறையிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரைட் பண்ணுவாங்க, சினிமாவுக்கு போகிற பழக்கம், வெளியில் போயிட்டு அவுட் சைட் போயிட்டு வர பழக்கங்கள், இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய மைண்ட் செட்டு ஃப்ரீயாக பண்ணிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, அதுவே போதும். இதெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா தியானம், யோகா இதெல்லாம் செய்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடும் பொழுது உங்களுடைய மனசுக்கும் சரி உங்களுடைய உடலுக்கும் சரி நல்ல ஒரு அமைதி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் உங்களுக்கு அளவில்லாத மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த டிசம்பர் மாதத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா சாதகமாக நடக்க இருக்குது. ஜோதிடத்தின் மூலமாக தனி மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா இந்த ஜோதிடம் இயங்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது இந்த கிரகங்கள் தான். கிரக நிலைகளை வைத்து ஜோதிடத்தின் மூலமாக ஒரு தனி நபருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கப்பட்டது. தனிநபருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் தெரிஞ்சிக்க முடியும். யாருக்கிட்ட எல்லாம் ஜனனகால ஜாதகம் இருக்கோ அதை வச்சு நம்மளால் எல்லா விஷயம் தெரிஞ்சிக்க முடியும். நமக்கு என்ன நடந்து முடிஞ்சது, என்ன நடக்க போகுது, என்ன நடந்துகிட்ருக்கு, அதாவது முக்காலத்தையுமே சொல்லிவிடுவாங்க அந்த ஜோதிடம் பார்த்தோம் அப்படின்னாவே. அப்படிப்பட்ட ஜோதிடம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கா அப்படின்றத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயமுமே ஜோதிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்மீக ரீதியாக நம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு விஷயங்களில் ஒன்றாக இது இருக்குது. இதனுடைய அடிப்படையில் மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் இப்போ கிடைக்க இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். டிசம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன் எல்லா கிரகங்களுமே 6வது வீட்லேயும் புதன் 5வது வீட்லேயும் இருக்க போகிறாங்க. அதோட ராகு பார்த்திங்கன்னா 9வது வீட்டிலும் 10வது வீட்டில் சனி பகவானும் 3வது வீட்டில் கேது பகவானும் இருப்பாங்க. இந்த வேளையில் குரு பார்த்திங்கன்னா 2வது வீட்டில் உச்ச ராசியான கடகத்தில் தான் இருக்க போகிறாரு. இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வக்ரம் பெற்றிருக்கும் பொழுது நுழைய போகிறாருங்க. ஸோ உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும், கவனமாக இருக்கணும். இல்லைன்னா நோய்களுக்கு நீங்கள் ஏதாவது ஆளாகிற மாதிரி ஆகிடும். உழைக்கக்கூடிய மக்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு பலன்கள் பார்ப்பீங்க. ஏன்னா கடினமான உழைப்பு உங்களுக்கு இப்போ அதிகமாக இருக்கும். உங்கள் மீதான பணியினுடைய அழுத்தம் உங்களுக்கு எந்த ஒரு தவறையும் செய்யாமல் தடுக்கும். ஏன்னா நீங்கள் அதிக விழிப்புணர்வோடு செயல்படுவீங்க. அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் உங்களுக்கு இருக்க போகுது. பிளான் பண்ணி செய்யாமல் அப்படியே வச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ நடக்க போகுதுங்க. கண்டிப்பாக நடந்து முடியும், ட்ரை பண்ணுங்கள். காதல் வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் இந்த மாதம். ஆனால் திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்க திருமணத்திற்கான அமைப்புகள்லாம் இருக்குது. ஏன்னா திருமண உறவுகள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும், உறுதியாகும்.
ஆனால் அந்த நம்பிக்கை அப்படின்றது ஒருவருக்கொருவர் அதிகமாக வந்து அழுத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்பப்போ ஒரு சில பிரச்சனைகள் உருவாக தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா சரி கட்ட முடியும். அதே போல் ஒரு சில நேரங்களில் நிதி விஷயங்கள் உங்களுக்கு பலவீனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பொருளாதார நிலையும் உங்களுக்கு நல்லா மேம்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. இந்த டிசம்பருக்கு அப்புறமாவே மிதுன ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுடைய கடினமான உழைப்பு இருக்குது இல்லையா, உழைப்புக்கான ஊதியம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. சொல்லப்போனால் இந்த டிசம்பருடைய ஸ்டார்டிங்கில் இருந்து இறுதிக்குள்ளே சனி பகவான் 10வது வீட்டில் தான் இருக்க போகிறாரு. இது நல்லா கடினமான உழைப்புகளை உங்களுக்கு கொடுப்பாரு. எப்படியாவது வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்க வைப்பார். 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு மாதத்தினுடைய தொடக்கத்தில் 2வது வீட்டில் இருக்கிறாரு. ஸோ பணம் கண்டிப்பாக வரும். அது எப்படி வரும்னா வியாபாரத்தின் மூலமாக வரும். 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாயோடு இணைந்து 6வது வீட்டில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நல்லபடியாக செய்ய வைப்பார். ஸோ சனி பகவான் 7வது வீட்டினுடைய ஒரு அம்சம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கோங்க. இந்த கிரகநிலைகள் எல்லாமே உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி டிசம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா விஷ்ணுவினுடைய சகஸ்கர நாம சோஸ்திரத்தை நீங்கள் தினமுமே வந்து பாராயணம் பண்ணிட்டு வாங்க. படிக்க தெரியாதவங்கெல்லாம் போட்டு கேட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை செய்யும் பொழுது கட்டாயமாக அதற்குரிய பலன்களை நீங்கள் அடைய முடியும். மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.